ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆக்டிவ் ஆயிடுச்சா? ஆக்டிவ் ஆகுது. காப்பி லோவா இருக்கும்போது போட்டு விட்டோன்னு சொல்றீங்க. சார்ஜ் 20% சத்தம் போட்டுட்டே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை பொன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுக்கூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் தவசுமணி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் பழனிவேல் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு சிறப்பானதொரு பயிற்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து
அருமையான ஒரு நிகழ்வாக மாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தடைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயன் அளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. இறைவணக்கம் வாசித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து இறையுணர்வோடும் இயற்கையோடும் நாம் நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். திருமுத்திர வச்சுக்கோங்க. தொடைப்பகுதியில உடம்பு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8
9 10. அடுத்ததாக அக்குள் பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக அடுத்த தோள்பட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 6 7 8 9 10. 1 2 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. வலது இடது மேலும் கீழ். வலது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. மெல்ல கண்களை முடிக்கலாம்.
அடுத்ததாக சுழற்சி முறை. வலது இடது, இடது வலது, வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ். அடுத்ததாக இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல். ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து நல்லா திறந்துக்கலாம். வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சிகள். இது மட்டும்தான் கேட்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10 திறன்கள். முதல் நிலை இரண்டு, 3, 4, 5 இடுப்பினுடைய உயரத்திற்கு மேலே உயர்த்தி 10 வினாடிகள். அடுத்த கால் தலை மேலே உயரட்டும். இரு கால்களை சமமாக வைத்து இடுப்பில் கைகளை வைத்து பிரயாசனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக வீரபத்ராசனம். இடுப்பில் கைகள் வைத்து அப்படியே உடலை வடிவில் வைத்து வலது காலை மேலே உயர்த்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. அடுத்த கால் உங்களுடைய கால் இடுப்பினுடைய உயரத்துக்கு உயர்த்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோணாசனம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்ந்து வலதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக திரிகோணாசனம். கைகள் தோள்பட்டை உயரத்துக்கு உயர்த்தி வலது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 10 வினாடிகள் இருக்கட்டும். மெல்ல மேல வாங்க. எடுத்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் எடுத்து போகட்டும். மீண்டும் ஒரு முறை எதிர் திசையில் பார்வை மேல இருக்கட்டும். ஓய்வு. கால்களை இணைத்து வைத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கால்களை விரித்து வைத்து பூரண திரிகோணாசனம். வலது கை இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். மிக முக்கியமான ஆசனம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு போடுங்க. முழுமையாக போடுங்க. காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே இயல்பு நிலைக்கு வருகிறோம். அப்படியே கைகள் இடுப்புக்கு போயிடட்டும். மூச்சு காற்றை விட்டவாறு மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் தோள்பட்டை அளவு. ஓய்வு. இரு கால்களையும் இணைத்து வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக நம்முடைய உடம்பில் தலைமை செயலகம் என்று சொல்லக்கூடிய என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்குமான ஆசனம். அதோடு இந்த தலைப்பகுதி நன்றாக இயங்க வேண்டுமானால் முதுகுத்தண்டு சீராக இருக்க வேண்டும். அப்போ இந்த முதுகுத்தண்டையும் இந்த மூளையையும் இயக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பாதகஸ்த ஆசனம் உள்ளது. உடலை 2ஆக மடித்து வைத்துள்ளோம். நன்றாக தலைக்கு ரத்தோட்டம் பாய்க்கிறது. மூளை நினைவாற்றல் ஏற்படுவதற்கு துணை செய்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தலையில் உள்ள அத்துணை உறுப்புகளும் செயல்படுவதற்கான அற்புதமான ஆசனம் இந்த பாதகஸ்த ஆசனம். காற்றை உள்ளெடுத்தவாறு தலை மேல வரட்டும். அப்படியே மெல்ல மேல வாங்க. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஓய்வு. அப்படியே இன்னொரு மூச்சு, ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலையில் சுவாசத்தை கவனிக்கிறோம். கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். ஒரு கீரை, ஒரு வெயில்ல வாடி போன ஒரு வாழை இலை
ஒரு வெயில்ல வாடி கிடந்தா எப்படி இருக்கும், அது போல உங்களுடைய உடம்புல கால்ல எந்த இடத்துலயும் இருக்கமே இருக்கக்கூடாது. அதுபோல் வைத்து ஒரு ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இரு கால்களையும் மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் ஊஞ்சலாசனம். அப்படியே 10 வினாடிகள் உள்ளது. ஓய்வு. கால்களை பக்கவாட்டில் சாய்க்கிறோம். வலது இடதாக. அடுத்து உத்தான பாதாசனா. இரு கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து உள்ளங்கைகள் தரையை அழுத்தி கால்களை இணைத்து வைத்து அப்படியே ஒரு அடி மட்டும் மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று. வயிற்று பகுதி மேலே வரும் வரைக்கும் காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். மீண்டும் இன்னொரு முறை உத்தான பாதாசனா. அதே ஆசனத்தை செய்கிறோம். இரு கால்களும் தரையிலிருந்து ஓரடி மட்டும் உயர்த்த வேண்டும். ஓய்வு. அடுத்ததாக கவுந்து படுத்த நிலையில் புஜங்காசனம். நன்றாக தைராய்டு சுரப்பி நுரையீரல் பகுதி முழுவதும் இயக்கப்படக்கூடிய ஆசனம் புஜங்காசனம். 10 வினாடிகள் இருந்த பிறகு ஓய்வு நிலைக்கு வந்து விடுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சலபாசனா. இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் தொடைக்கு அடியில் வைத்து இரு கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக இதற்கு மாற்றாசனமாக முயல் ஆசனம்.
மேல மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வர்றோம். நீர் அமர்த்துக்கு வந்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முதுகுத்தண்டிற்கானது, நுரையீரலுக்கானது, வாத தொடர்புடையவங்களுக்கு உடம்புல எங்க வலி ஏற்படுத்தாலும் அந்த வலியை குணப்படுத்தக்கூடிய ஆசனமாக பூனை ஆசனம். தலை மேலே வரும் பொழுது வேகமாக காற்றை உள்ளிழுக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1. ஓய்வு. அடுத்ததாக வலது காலை இடுப்பினுடைய உயரத்துக்கு உயர்த்தி நேராக நீட்டி தலை மேல வரும் பொழுது கால் நீட்ட வேண்டும். தலை உள்ளே போகும்போது காலும் உள்ளே வரட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2. அடுத்த கால் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. முயல் ஆசனம். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே காற்றை உள்ளித்தவாறு தலை மேல வரட்டும், நெற்றி பகுதி மேல வரட்டும். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். கண்களை மூடி சுவாசத்தை கவனி. எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில் இருக்கட்டும். Meditation. உடல் நேராக இருக்கட்டும். நன்றாக தோள்பட்டையை சுழற்றுகிறோம். திசையில் ஒரு நீண்ட மூச்சு. கைகள் ஆனந்த முத்திரையில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து வயிற்றுக்கான கிரியை பயிற்சி சிம்முத்திரையில் வைத்து வயிற்று பகுதியை இயக்குகிறோம். வயிற்று பகுதி உள்ளேயும் வெளியும் போய் வரட்டும். அனைவரும் செய்யுங்க. எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் செய்யலாம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக சிமய முத்திரை. அந்த ஊ சொல்லும் போது நாம செய்திருப்போம். அந்த ஊ சொல்லும் போது நெஞ்சு பகுதி அதிர்வு ஏற்படும், அங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் தூண்டப்படும். அப்படிப்பட்ட முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரை வைத்து நெஞ்சு பகுதிக்கான கிரியை பயிற்சி. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. நன்றாக நுரையீரலுக்கான சக்தி கிடைக்கட்டும். தூய்மை அடைகிறது, வலிமை அடைகிறது, உறுதி அடைகிறது. எல்லாத்துக்கும் கபா வெளியேறுங்க, நீர் வெளியேறும், வெளியேறட்டும். வெளியேறுவது நல்லது. இரண்டாவது விஷயம், இந்த கபாலபதி பஸ்திரிகா செய்வதற்கு மிளகு கற்பம், மிளகு மருத்துவம், காலையில் மிளகு விழுங்குவது உங்களுடைய சளி தொந்தரவை சரி செய்வதற்கு, கபத்தை வெளியேற்றுவதற்கு பயன்படும். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக ஆதிமுத்திரை. கட்டை விரலை மடித்து முதுகுத்தண்டை நேராக வைத்து தலைப்பகுதிக்கானது நல்ல வேகம் அடையத்தலாங்க. தலையில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள், தலைக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் வெளியேறும். ஒற்றை தலைவலை, நீர் கோர்த்தல் அத்தனையும் இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய அற்புதமான எளிமையான இந்த கிரியை பயிற்சி. நல்ல உள்ளத்தை வெளியேற்றுறாங்க. முதுகுத்தண்டு நேர் வைத்து முடிக்கும் பொழுது, நிறைவு செய்யும் பொழுது மெதுவாக வெளியேறட்டும். மயக்கம் வரக்கூடிய உணர்வுகள் கூட வரலாம். அதை சாந்தப்படுத்துவதற்கு ஆழ்ந்து நிதானமான நீண்ட காற்று தானாக உள்ளே சென்று தானாக வெளிவரும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. கைகளை தோள்பட்டையில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்றோடு இருக்கிறோம். 1 2 வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2
1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்து நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இந்த அற்புதமான தூய காற்று, நறுங்காற்று, இந்த காலை வேளையில் உயிர் காற்று நிரம்பிய சூழ்நிலையில் ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து நேராக வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அதே சமயத்தில் கைகள் உயரும் பொழுது விரல்கள் விரிக்கப்படுகிறது. 1 நல்லா விரிச்சிடணும். 2 1 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. உடலில் எந்தவித இறுக்கமும் இல்லாமல், உள்ளமும் இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. பதட்டம், கோபம், பேராசை அனைத்தும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் விட்டு அகலுகிறது. ஆழ்ந்து நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக நீண்ட காற்று இழுத்து இந்த கிரி பயிற்சிக்கு மாற்று பயிற்சியாக நகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. அப்படியே ஆனந்த முத்திரை வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். நன்றாக உள்ளிழுக்கிறோம். காற்று ஆழமாக நீண்ட காற்றாக உள்ளே சென்று அக்காற்று மிக மெதுவாக வெளியேறுகிறது. கைகள் உயரும் பொழுது கொஞ்சம் வேகமாக கூட உயர்த்தி கொள்ளலாம். காற்று அந்த அளவுக்கு போர்ஸா உள்ளிழுத்தாங்க. வேகமாக உள்ளிழுத்து கைகள் கீழே வரும் பொழுது அதை விட கொஞ்சம் லேட் ஆகி வரலாம். தாமதமாக மெல்ல கைகள் கீழே வரட்டும். மூச்சு காற்று மெதுவாக வெளியேறட்டும். உள்ளே போகும் பொழுது ஆழமாக வேகமாக நிரப்பிக் கொள்கிறோம். உடல் முழுவதும் உயிர் காற்று நிரப்பி மெல்ல அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மிக அற்புதமான பயிற்சி, எளிமையான பயிற்சியும் கூட. 2 கைகளையும் முன்னோக்கி நீட்டி கைகள் விரியும் பொழுது உயிர் காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு. அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். மெல்ல தானாக இணைகிறது. நம்மை சுற்றியுள்ள அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவட்டம் உயருவதற்கு, விரிவடைவதற்கு இந்த பயிற்சி உதவும். ஆரா பாதிக்கப்படாமல், அந்த ஒளிவட்டம் பாதிக்கப்படாமல் நோய் தொந்தரவுகள்
எதிர் ஆற்றலினுடைய பாதிப்பு உள்ளே வராது. ஆகையால் நம்முடைய ஒளிவட்டம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆளுமையும் நம்முடைய உடல் திறனும் உள்ளத்திறனும் மேன்மையடையும். நம் மற்றவர்கள் சொல்லுக்கு இணங்கி செயல்படாமல் இருப்பதற்கு, மற்றவர்களுடைய ஆலோசனை தவறானதாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு விடுகிறோம். அதை பிரித்தாலும் அதை எதிர்ப்பு திறனுடையதாக மாற்றுவதற்கு, ஆறாவை அந்த பிரிவுபடுத்துவதற்கு சார் வீடியோ எதுவும் வரலைங்க சார். ஏன் உங்க ஆடியோவில் முடிச்சிட்டீங்களா? சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசத்தோடு கவனம் தலை உச்சி பகுதி வரைக்கும், கால் விரல்கள் வரைக்கும் கவனம் செல்லட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். நோய்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று நமக்கு நாமே குணப்படுத்த முடிவது, இன்னொன்று நமக்கு நாமே குணப்படுத்த முடியாதது. இந்த மருந்தில்லா மருத்துவம் பார்க்குறவங்கெல்லாம் பல பேர் என்ன சொல்கிறாங்க, டாக்டரே பார்க்காதீங்க, ஹாஸ்பிட்டலே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உலகில் மொத்தம் 4448 வியாதிகள் இருக்குது. இதில் 90% வியாதிகளுக்கு மருந்து இல்லாமல் சரி பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 5% நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். இப்படி பிரித்து பார்க்கணும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவதுங்க, நான் ஒரு 5 விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவு கம்மியானால், மனம் கெட்டு போனால், செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் உடம்புல நோய் வருது. இந்த 5 ஒழுங்கு பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு எல்லா செல்லும் புதுப்பிச்சிடும். அப்போ எல்லா வியாதி குணமாயிரும். ஆனால் சில வியாதி குணமாகாது. அது என்ன தெரியுமா?
சரிங்க, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா உறுப்பு குணமாய் சௌக்கியமாக இருக்கீங்க. திடீர்னு சொத்து தகராறு வந்துருச்சு, கிளம்பி போகிறீங்க ஊருக்கு. உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு பயங்கரமான சண்டை. உங்கள் தம்பி கத்தி எடுத்து கண்ணில் சொருகிடுறாரு. நீங்கள் உடனே உட்காந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கு 5 ஒழுங்கு பண்ணாலாம் சரியாக போகாது. அப்போ கண்டாக்டர் தான் போய் பார்க்கணும். கண்டாக்டரு அந்த கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவாரா இல்லையா? அப்போ கத்தி எடுத்து குத்துனா கண்ணுக்குள்ளே நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி குணப்படுத்த முடியுமா? முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். அப்போ அந்த 5% நோய் வருதா இல்லையா? ஒரு கம்பி எடுத்து கிட்னியை சொருகிடுறாங்க. நீங்கள் உட்காந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்க டெக்னிக்கு எனக்கு தெரப்பி தெரியும், சிறிவழி தொடு சிகிச்சை தெரியும் அப்படின்னு சொன்னால் குணமாகாது. அந்த கம்பி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் வேணுமா இல்லையா? துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க. சுட்ட ஒன்று, ஏய் நான் யார் தெரியுமா, ஹீலர் பாஸ்கர் ப்ரோக்ராம் எல்லாம் போயிருக்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படி சொன்னாலாம் குணப்படுத்த முடியாது. போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லையா? அந்த குண்டை வெளியெடுக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, எல்லா வியாதிகளையும் நம்ம டெக்னிக்கில் குணப்படுத்த முடியாது. 195% குணப்படுத்தலாம், 95%. மிச்சம் இருக்கிற 5% எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அது என்ன 5? கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, மண்டை உடைகிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமாக பிறக்கிறது, இல்லை நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்காம இருக்கிறது, ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அரைகுறையாக கேட்கறது, அரைகுறையாக ஃபாலோ பண்ணுறது, ஃபுட் பாய்சனு, பாம்பு கடிக்கிறது, பல்லி கடிக்கிறது, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக டாக்டரின் தேவை, கண்டிப்பாக தேவைங்க. ஆனால் சுகரு, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில கட்டி, கிட்னில கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, டான்சில், இது எதுக்குமே மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சரியா போகாது. மருந்து இல்லாமல் நான் சொல்லிக் கொடுக்குற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணா தான் சரியா போகும். அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்த வியாதிகளை உள்ளுக்குள்ளேயே சரி செய்யலாம். வெளியிருந்து வந்த வியாதிகளை நீங்கள் டாக்டரின் உதவியுடன், மருந்து மாத்திரை உதவியுடன், ஆப்ரேஷன் உதவியுடன் சரி செய்து கொள்ளலாம். நான் எப்பவுமே உங்களை டாக்டர்கிட்டயே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். 195 வியாதிக்கு நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5% வியாதிக்கு மட்டும் நீங்கள் மருத்துவரை பார்த்தால் போதும். உடனே சில பேர் கேட்குறாங்க, எனக்கு கேன்சர், எய்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு சொல்றியே, நீ லூசா, நீ வேணா வரையா, ஓ உடம்புல கேன்சர், எய்ட்ஸ் கிருமியில நான் அனுப்புறேன் பார்க்கலாமா அப்படின்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு திமிரு அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, இப்போ உங்களுக்கு குணப்படுத்த முடியலன்னு சொல்றீங்க, எனக்கு குணப்படுத்த முடியும்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? மரியாதையா அது எப்படிங்கன்னு கேட்கணும். நான் அந்த விளக்கமாக பதிலெல்லாம் சொல்லி அந்த சிகிச்சையெல்லாம் என்னன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு அதிகமாக தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட போய் பணிவாக போய் அது எப்படின்னு கற்றுக்கணுங்க. யாருமே எதையும் கற்றுக்கிறதே இல்லை. ஆளை பார்க்க வேண்டியது, உருவத்தை பார்க்க வேண்டியது, பேசுகிற ஸ்டைலை பார்க்க வேண்டியது. நம்ம கொஞ்சம் லோக்கலாக பேசுவோமா, நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாதா? சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க இங்கிலீஷில் கரெக்டாக பேசினா புத்திசாலின்னு. இது எப்படி தெரியுமா இருக்குது? வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்குங்க, கேன்சர், எய்ட்ஸ் கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்க. கேன்சர்னா என்னங்க? நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பிக்குது. அந்த அறிவு கெட்டு போன கேன்சரு. எய்ட்ஸ்னா என்ன? நமது உடம்புல எல்லா நோய் கிருமிகளையும் உடம்பு ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு 4 விதமான வேலை செஞ்சு குணப்படுத்துது. நோய் கிருமியை கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரிங்கிற 4 வேலையில ஏதாவது 2 வேலை 1 வேலை பண்ணலன்னா உடம்பு என்ன ஆகும்? தன்னைத்தானே அந்த நோய் கிருமியில கொலை பண்ணாது. அப்போ எய்ட்ஸ் வந்துடும். யாருடைய உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோ உங்களுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். யாருடைய உடம்புல இம்யூன் பவர் மொத்தமாக அவுட் ஆயிடுச்சோ எய்ட்ஸ்ன்னு அர்த்தம். உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிச்சா கேன்சர் இல்லைன்னு அர்த்தம். உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது கெட்டு போனால் கேன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். பல பேருக்கு புரியலைங்க கேன்சர், எய்ட்ஸ் என்னென்ன. எனக்கு 5 நிமிஷமெல்லாம் பத்தாது, லென்த்தியான ப்ராசஸ்ஸு. ஏன்னா கேன்சர், எய்ட்ஸை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு 2-3 நாளாவது டைம் கொடுக்கணுங்க. எனவே இங்கே பாருங்க, ஒரு 5 நாள் நான் பேசின அந்த விஷயங்களை உட்காந்து பொறுமையாக கேட்டிங்கன்னா கேன்சர், எய்ட்ஸையும் குணப்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுங்கள், எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியுங்க. அது என்னன்னு தெரியலிங்க, தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களே உங்களை குணப்படுத்திடலாங்க. எனவே நண்பர்களே, எந்த ஒரு வியாதி இருந்தாலும் நாம் கண்டிப்பாக மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதற்கான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியமே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. எனவே நண்பர்களே, இயற்கையான முறையில் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறத கற்றுக்கிறது மூலிமா கண்டிப்பாக நாம் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தலாம். நமது உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி உடையதுங்க.
ஒவ்வொரு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு உறுப்புமே குணமாயிட்டே இருக்குது. எனவே நோய்கள் 2 வகைப்படும். குணப்படுத்தக்கூடிய நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள். எனவே குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு டாக்டரை பாருங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஆப்ரேஷன் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் குணப்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களையும் கண்டிப்பாக நாம் இயற்கையாக குணப்படுத்த முடியும். மீண்டும் சொல்கிறேன், 4448 வியாதிகள் இருக்கிறது. அதில் 5% மட்டுமே டாக்டரை பார்த்தால் போதும். 95% நோய்களை மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். குணப்படுத்துவோம். இந்த உலகத்தை மருந்தில்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவோம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனையை அகில பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 119 120 நாள் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நபர்கள் வந்து எல்லாருமே சிறப்பா வந்து கலந்துக்கிறீங்க, சந்தோஷமாவும் இருக்கு. 50 நபர்கள் தொடர்ந்து இந்த குழுவுல பயணிச்சுட்டு வர்றீங்க. இந்த கருத்துக்கள் வந்து நம்மளுடைய உள்வாங்கி நம்மளுடைய இல்லாம, இந்த கருத்துக்களும் இந்த பயிற்சிகளும் இந்த ஆசன பயிற்சிகள் எல்லாம் வந்து வெளியில போற அளவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சோங்கிறத கொஞ்சம் குழுல உள்ளவங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு பயிற்சி முறைகள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா, இன்னைக்கு சொல்ற விஷயத்த வெளியில சொல்றப்பல எல்லாருமே வந்து பயிற்சி முறைகள் நம்ம வீடு தேடி வர்றதை வந்து சந்தோஷப்படுறாங்க. அதனால எப்படி நம்ம இதை முன்னிறுத்தி வெளியில கொண்டு போக முடியுங்கிறத வந்து இன்னைக்கு பயிற்சி எடுக்கிற ஆசான் ஐயா, கண்ணப்பன் ஐயாவா இருக்கட்டும், இல்ல நாங்க அந்த குழுல ரெகுலரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற நாங்களா இருக்கட்டும், இதை தொடர்பு விடாமுயற்சியா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து குழுல உள்ள அனைத்து அன்பர்களும் ஒரு உள்ளார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு, இல்ல நீங்க ஒரு நபர்கள், அதாவது இந்த குழுல உள்ள ஒரு 50 நபர்கள் எப்படியாச்சும், அதாவது என்னன்னாக்கா குடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சா கூட அவங்களுக்கு 4 தன்மை தெரியும், இதோட விஷயங்கள் என்னன்னு புரிய வரும். இன்னைக்கு வந்து அது மாதிரி நிறைய பேர் வந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கீங்க. வந்ததுக்கு அப்புறம் போக விருப்பம் இல்லாம எல்லாருமே இதுல தொடர்ந்து பயணிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து ஆனா வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒருத்தவங்க வந்து உள்வாங்கிட்டு இந்த காலச்சக்கர நிகழ்வுல எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி, உள்ளார வர்றதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயங்கள் தான், பரவாயில்லை. ஆனா உங்களோட ஒரு சேவைகளா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு ஆளை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டாந்து விட்டதாகவும் இருக்கட்டும், அது மாதிரி ஒரு நண்பர்களை இல்ல உறவினர்களை இந்த விஷயத்துல கொண்டாந்து பார்க்க சொல்லுங்க. இதை இன்னையிலேருந்து ஒரு முன்னிறுத்தி நீங்க ஒரு விடாமுயற்சியா எடுத்துக்கிட்டு அவங்க இதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலைகள், மனநிலைகள் எப்படி இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்ம ஒரு 100 நபர்களுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த கொண்டு போனாலே அது 100 200 ஆகும், 200 400 ஆகும், 500 ஆகும், 1000 ஆகும், இப்படி போகும். நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம உள்வாங்கிட்டு நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்மளே இதுல பயணிச்சுட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல இருக்கிறவங்க வந்து இந்த கருத்துக்களை வந்து எந்த அளவுக்கு வெளிப்படையா வெளியில கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போறது இல்லாம இந்த பயிற்சிகளை வந்து ஒரு நாள் வந்து இதுல கலந்துக்கிட்டு அவங்க பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. வாய்ப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக மாறி இந்த சூழ்நிலையில கலந்துப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கண்ணப்பனையா வந்து இன்னைக்கு பயிற்சிகள் அவங்க குடும்பமே இன்னைக்கு கொடுக்குதுனாக்கா, ஒவ்வொரு பயிற்சிகள் வந்து இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய முடியாத விஷயங்களா இருக்கு. நீங்க என்ன இதுல வந்து கலந்துகிட்டவங்க வந்து நீங்க எந்த பயிற்சி வேணாலும் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது குறுகிய ஒரு 4 மாசத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு உண்டான பயிற்சியை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு செட்டை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நடத்துவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு உண்டான பயிற்சிகளை இன்னைக்கு ஐயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த குழுல உள்ள இதை வந்து நம்ம உடல் ரீதியா மன ரீதியா நம்ம வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறோங்கிற நம்ம உள்ளுணர்வை நம்மளோட போகாம எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க வந்து மனசை உள்வாங்கிக்கிட்டு இதை வந்து எல்லாருக்கும் இந்த விஷயங்களை வெளிப்படுத்தி அவங்களையும் சேர வச்சு, அதாவது ரொம்ப டீப்பா இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, வெளியாட்கள் அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில போகட்டும். இந்த நம்ம கொடுக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதுல வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க என்பதை தெளிவுபடுத்தி, ஏன்னா இப்ப 50 நபர்கள்ங்கிறது நம்ம அப்படியே பயணிச்சுட்டு இருக்கிறதுனால இன்னும் அதிக நபர்கள் பயணிச்சா நமக்கு என்ன, அதாவது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வந்து எல்லாரும் உள்வாங்கின மாதிரி இருக்குங்கிற தருணத்துல நம்ம அனைவருக்கும் இது ஒரு வேண்டுகோளா வச்சு கண்டிப்பாக நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து உள்வாங்கி சிறப்பிப்பீங்கிறது எங்களோட திண்ணம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு அனைவரையும்
இந்த குழுவுல வந்து பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. இலைத்தலைகள்ல கீரை வகைகள் வந்து அன்றாட பயன்படக்கூடிய கீரைகள்ல மார்க்கெட்ல வரக்கூடியது நிறைய உண்டு. கிராமப்புறங்கள்ல சிலது இயற்கையாவே கிடைக்குது. அப்படிப்பட்ட மூலிகைகள்ல வந்து நான் பார்த்த அனுபவங்கள்ல குறிப்பா வந்து இந்த சாரை வந்து இந்த தும்பை இலைச்சாறுன்னு சொல்லுவோம். இந்த தும்பை இலைச்சாரை வந்து மூக்குல ஒரு சொட்டு விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தும்மலுக்கு மேல வரும். அப்படி அந்த தும்மல் வெளியேற என்னன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் வெளியேந்திக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிய மூலிகை இந்த தும்பச்செடி. இது வந்து செடி வகையை கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு அடி, ஒரு 12 இன்ச்சு 18 இன்ச்சு வரைக்கும் 1.5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த தும்பச்செடி பாத்தீங்கன்னா இதுல பூ இருக்கும். இந்த நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பொழுது, பள்ளிகள் போகும் பொழுது பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இதையெல்லாம் அப்போ 100கணக்கான 1000கணக்கான செடிகள் இருக்கும். அந்த ஏரியா முழுவதும் இருக்கும். பறிச்சு இந்த பூவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பூல அந்த தேன் வரும், அந்த இனிப்பா இருக்கும் அந்த சாறு. அப்படி நாங்க சாப்பிட்டது உண்டு. இது வந்து இன்னைக்கு பாஸ்கரையா கூட சொன்னாங்க, பாம்பு கடினா வந்து நம்ம மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க அருகாமையிலையோ அல்லது நிறைய இடங்கள்ல இது தானாக வளர்ந்துருக்கும். இந்த சார்ல வந்து ஒரு 2 ml ஒரு சொட்டோ 2 சொட்டோ மூக்குல விட்டுடலாம். மூக்குல விட்டுட்டு ஒரு 30 ml வந்து ஒரு சீரகம் கொஞ்சம் ஒரு 2 விரல் பிடி அளவுன்னு வச்சுக்கலேன். 2 விரல் பிடி ஒரு 8 மிளகு போட்டு அரைச்சு குடிச்சிடுறது. குடிச்சிட்டு நம்ம முதல் உதவியாக இதை குடிச்சிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போயிடலாம். என்ன ஆகும்னா பேதியை உண்டாக்கி உள்ள இருக்க நச்சுக்களை வந்து உள்ள சேர விடாது. 2வது லங்ஸ் நல்ல சுருங்கி விரியக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். பெருங்குடல் சுத்தமான உடனே அந்த நுரையீரல் வந்து ஸ்தம்பிச்சு போகாது, அது என்கிட்டே இருக்கும். இது புத்தகத்திலேயே படிச்சிருக்கேன். நண்பர் ஒருத்தர் நல்ல பாடகர், அவரு காங்கேயத்துல இருக்கிறாரு. அவரு நல்ல பாம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு கடிச்ச உடனே இந்த சாரை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போயிட்டு அவர் குணமாகி வந்தார். இப்படிப்பட்ட நம்ம நேரடியாக அனுபவிச்சதாகவும் இருக்குது. நூல்கள் வாயிலாக, நம்முடைய சித்த மருத்துவத்தினுடைய நூல்கள் வாயிலாகவும் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால இந்த தும்ப செடியை வந்து நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது இருக்குது, வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்கு. களைக்கொல்லின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க விவசாயிகளுடைய, அது எளிமையான விஷயமாக கூட இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான அரிய மூலிகைகளும் அழிந்து கொண்டிருக்கும் தருவாயில இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது நீங்க ஏதாவது தலரசம் வைக்கும் பொழுது கூட, ஏதாவது நீங்க சூப் வகைகள் வைக்கும்போது கூட நீங்க 2 இலை 1 இலை போட்டு நீங்க சூப் வச்சிடலாம். அப்படி பெருங்குடலை சுத்தப்படுத்தும், கோலை அகற்றும். ருது உண்டாகாத பெண்களுக்கு, அந்த 18 வயசு 16 வயசு ஆகி கூட பூ பெய்தாத பெண்களுக்கு இதுல சூப் வச்சு குடிக்கும் பொழுது, சாறு குடிக்கும் பொழுது ருது உண்டாவதாக நூல்கள் வாயிலாக இருக்கு. நான் அப்படி கொடுத்து அனுபவிக்கல, ஆனா நூல்ல இருக்கு. ஆனா பாம்பு கடிக்கு கொடுத்து அனுபவிச்சு அது நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, இப்படிப்பட்ட ஒரு அரிய மூலிகை ரோட்ல தானா முளைச்சு தானாக இருக்கும். இயற்கை வந்து முன்னாடியே அந்த தொந்தரவுக்கான மூலிகைகளை செடிகளை உருவாக்கணும். அந்த அதுக்கான சூழ்நிலை வந்து நமக்கு அருகாமையிலேயே இருக்கு. அந்த அருகாமையில இருக்கிறது என்னன்னு நம்ம கவனிக்காம இருக்கிற பொருளாதாரத்தை இழந்து நம்முடைய மன நிம்மதியை கெடுத்து வாழக்கூடிய காலகட்டமாக உள்ளது. அதனால இந்த குழு மூலமாக மீண்டும் இது வந்து வளர்ச்சிக்கு போகணும், புத்துணர்ச்சிக்கு போகணும், பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. எங்களுக்கும் வந்து ஒரு கல்வியை கொடுக்கிற அளவுக்குதான் தெரியுது. இதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் குறைவாதான் இருக்குது அப்படின்னு நான் கருத்து. அதனால வந்து
கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு எல்லோரும் முயற்சி எடுக்கணும். கேட்டுக்கிட்டு இந்த அற்புதமான காலை வேளையில் எல்லாரையும் சந்திச்சு இந்த விஷயம் எனக்குள்ளேயே ஆழமாக பதிவதற்கு, எனக்குள் வளருவதற்கு நீங்களும் துணையாக இருக்கிறீங்க. என்னை நெறிப்படுத்துவதற்கு, என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு, இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து நானும் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு நீங்களும் துணை செய்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம், சிந்திப்போம். நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஐயாவும் அதை தான் வலியுறுத்துறாங்க. எங்களுக்கு சொல்லதான் முடியும். வெளியில கொண்டு போறது என்னங்கிறத நீங்க தான் உருவாக்கணும் அப்படிங்கறத ஐயாவும் வலியுறுத்துறாங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே இதை உள்வாங்கிட்டு இப்ப நிறைய பேர் ரோட்டரியில கூட இருக்கீங்க. இப்ப சந்திரசேகர் ஐயா நாச்சியார் கோயில்ல இருந்து இருக்கிறாங்க, சதீஷ் வந்து பாண்டியில இருந்து இருக்கிறாங்க, கோப்பெருமான் சார் இருக்காங்க, கும்பகோணத்துல இருந்து இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜெயக்குமார் சார் மன்னார்குடியில இருந்து இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய ரோட்டரி இல்லாம நிறைய நண்பர்கள் சித்ராமா, உஷா கிருபானந்தன், கௌரி அம்மா இருக்கிறாங்க, இந்திரா அம்மா இருக்கிறாங்க, அருள்மணி சார் இருக்கிறாரு, நம்ம இவரு திருச்செங்கோடு சுப்பிரமணி இருக்கிறாரு. சுப்பிரமணிங்கிறதோட திருச்செங்கோடு சுப்பிரமணிங்கிறது தான் அவரோட நல்ல நேமா இருக்கு. அது மாதிரி இவ்வளவு பேர் நீங்க வந்து பயணிக்கிறீங்க, பேர் சொல்ல முடியாம நிறைய பேர் இருக்கிறீங்க. காசி வெங்கட்ராமன் சார் இருக்காரு, காமாட்சி பாஸ்கரன் சார் இருக்காங்க, ஜானி சார் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கக்குள்ள இதை வந்து எப்படி, அதாவது எங்களோட ஒரு சிறு விதை தான் இது. இது முளைக்க வைக்கிறது உங்களோட கையில தான் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. முளைக்க வைக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம். அதனால வந்து இது எப்படி முளைக்க வைக்க முடியும், முளைச்சுக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் எப்படி செலுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் உள்வாங்கிட்டு இந்த கருத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து நிறைய நபர்களை, அதாவது நிறைய நபர்கள்ங்கிறது நம்ம கருத்து கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆளை வந்து கொண்டு வந்தோம்னா அவங்க நம்மளால பயனடைகிறாங்க. இப்ப எங்களால ஒரு 50 நபர்கள் வந்து கத்துக்கிறாங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி, உங்களால ஒரு 10 நபர்கள் வரட்டும், இல்ல 2 நபர்கள் வரட்டும், இல்ல ஒரு 5 நபர்கள் வரட்டும், 1 நபர்கள் வரட்டும், கத்துக்கிறாங்கிறத நீங்க உள்ள இருந்து ஒரு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலைச்சக்கரத்துல இருக்குங்கிறத தெளிவுபடுத்தி எந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று எங்களோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுக்கூர் சங்கத்திற்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே அருமையாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றுடன் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நன்றி குறிப்பிட்டோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கருத்துங்க. சொல்லுங்க ஐயா. திருச்செங்கோட்டுல இருந்து சுப்பிரமணி பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. நம்ம காலச்சக்கர நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம பயனடைகிறது மட்டும் இல்லைங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி ஒருத்தருக்கு போய் நேரடியா செய்யறதுங்கிறது இது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப நல்ல மனசுல தெளிவா படுது. அதனால ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணனா போதுங்க, நம்ம நிகழ்ச்சி எங்கேயோ போயிடும். செய்வாங்க ஐயா, செய்வாங்க ஐயா. நான் அது வந்து ஏற்கனவே தலைவர் குணபாலன் ஐயா சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொரு டைமும் 2 நாளைக்கு ஒருக்க ஒரு வேண்டுதலா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஐயா இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இது வந்து ஒரு சபதமா ஏற்றுட்டு எல்லாரும் கொஞ்சம் காலச்சக்கரத்துல பயணிச்சா இன்னும் நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா நன்றி. ஆனா நன்றி நன்றி. தாரம் நீர் கோத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, நீர் கோர்த்து இருக்குதுன்னா தலையில நீர் கோர்த்து இருக்கு, மூக்கு வழியாக வெளியில வரமாட்டேங்குது. அதுக்காக நீங்க தலை சுத்துற மாதிரி. ஆமாங்கம்மா, இரவுல வந்து கடுக்காய் பொடி தேன்ல கலந்து சாப்பிடுங்க. உணவுக்கு பின்பு ஒரு 1/2 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடலாம், அல்லது திரிபுல்லா சாப்பிடலாம். காலையில மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து நீங்க அப்படியே விழுங்கிடலாம். காற்றோட்டமா தூங்கணும். ஃபேன் கடியில தூங்கக்கூடாது. ஃபேன் வந்து பக்கவாட்டுல இருந்து தான் வீசணும். அப்படி பண்ணுங்க. கபாலபதி பஸ்திரிகா பண்ணுங்கம்மா. ஆவி பிடிங்க. நல்ல இந்த தும்பை இலை மற்ற யூக்லிப்டஸ் வேற ஏதாவது இருந்ததுன்னா ஆவி பிடிங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை 2 நாள்ல 1 நாள் அகன்று விடும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. ஃபாலோ பண்ணுங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நான் பேசுனது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டதா? கேட்டதுங்க ஐயா, நல்லா தெளிவா கேட்டதுங்க ஐயா. சரி இல்ல என்ன ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. ஆமாங்க ஐயா, கடைசியா தான் வந்தது. உங்களுடைய கருத்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குங்க ஐயா. நல்ல கருத்தை கூட ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பாரு. எல்லாருக்கும் அந்த மனதுல ஒரு ஒரு வேண்டுதல் வந்து ஆழமாக நம்ம வைக்கிறோம். அது செயல்படும் ஐயா. நிச்சயமாக ஒரு விதை வந்து வெளிச்சமாக இருக்கு. குறிப்பிட்ட நாள் பிடிக்குது. வளரட்டும். 120 நாள் ஆயிடுச்சுங்க. ஒரு 120 பேர் இருந்தா கூட நல்லா இருக்கும். செய்வங்க ஐயா, பண்ணுவோம். நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சார் அவர்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி 120 நாட்கள் 365 நாள்ல 365 பூபாலன் ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பா அது நடக்கும் ஐயா. எல்லாரோட எண்ணங்களும் அது மாதிரிதான் இருக்குது. கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நடத்துவோம். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் பரமசிவன். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் இன்னைக்குதான் முதல் நாள் அட்டன் பண்றேங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. ஐயா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன யோகாசனங்கள் செஞ்சோமோ அது வந்து எனக்கு முதல் நாள்ன்றதுனால என்னால சில இது ஃபாலோ பண்ண முடியலங்க ஐயா. ஓ சரிங்க. அதோட ஹெட்டிங் மட்டும் எனக்கு டெக்ஸ்டா கிடைக்குமாங்க ஐயா? நான் திரும்ப இன்னைக்கு பகல்ல பயிற்சி செய்யறதுக்கு அந்த பேர்கள் மட்டும், அல்லது நம்ம யோகா நம்ம கிளாஸ் நடக்கும் போதே நம்ம குறிப்பீடு எடுத்துக்கணுங்களா ஐயா? எடுத்துக்கலாமா இல்லைன்னா எந்த மாதிரி? ஐயா குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சரியாப்படாது. நீங்க ஒரு 2 நாள் பயணிச்சீங்கன்னாவே அதுக்கான பிடிபாடு கிடைக்கும். நம்ம அடிப்படையான பயிற்சிகளை வந்து மாத்தவே இல்லைங்க. சரிங்க ஐயா. எது தொடக்கமாக இருக்கணுமோ அதை வந்து நம்ம முழுமையாக இன்னை வரைக்கும் நம்ம மாற்றாம தான் இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இந்த மூச்சு ஓட்டத்தை திறப்பதற்கான எளிமையான பயிற்சியாக தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு 2-3 நாள் பயணிச்சீங்கன்னாவே உங்களுக்கான அந்த தடுமாற்றம் வந்து நிச்சயமா அகன்று போயிடும். சரிங்க ஐயா. எழுதுறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து செயல் வழியாக செயல்பாட்டு மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒழிய எழுதுறதுங்கிறது வந்து 2ஆம் பட்சம் தானே. நீங்க ஒரு 2 நாள் பயணிங்க ஐயா, உங்களுக்கு தானாக அது பிடிக்கும். சரிங்க ஐயா. நன்றிங்க. நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரமேஷ் தலைவரா?
வணக்கம், வாழ்க வளமுடன். என்ன பண்றீங்க? சரிங்க. ரமேஷ் ஜி. ம். மீட்டிங் என் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.